இங்கே ஒருத்தன் நேவியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு கையர் ஆஃபீஸர் பொண்ணை இவன் லவ் பண்ணுறான். அந்த பொண்ணும் இவனை லவ் பண்ணுறது. இவங்க 2 பேரும் லவ் பண்ணுற விஷயம் தெரிஞ்ச அந்த கையர் ஆஃபீஸர் இவன் மேலே கோர்ட்டில் கேஸ் போடியான். ஃபைனலாக இவனை வேலையை விட்டு தூக்குறான். அப்படி 5 வருஷம் போகுது. அந்த பொண்ணு மறுபடியும் இவனை கான்டாக்ட் பண்ணியான். இவனும் அந்த பொண்ணை பார்க்கறதுக்கு வேண்டி அந்த பொண்ணோட வீட்டுக்கு போகிறான். இவனை பார்த்து அந்த பொண்ணோட அப்பா அந்த பொண்ணை இவன் கூட்டிகிட்டு போக வந்திருக்கான்னு நினச்சி அந்த பொண்ணாட்ட போய், இப்போ நீ இவ கூட போனேன்னா என்னை உயிரோட பார்க்க மாட்டேன்னு சொல்லி அந்த பொண்ணாட்ட மிரட்டியாரு. அதுக்கு அந்த பொண்ணு, நான் அவ்வளோ சீக்கிரம் ஒன்றும் ஓடி போக மாட்டேன், போனால் உங்கள் பெர்மிஷனோட தான் நான் போவேன்னு சொல்லிட்டு அவள் அப்பா கிட்ட சொல்லியா. அது மட்டும் இல்லை, நான் அவனுக்காக எத்தனை வருஷம் ஆனாலும் காத்திருப்பேன்னு சொல்லியா. இவன் இப்படி சொன்னதும் அந்த பையன் அவன் ஃபோன் நம்பரை அந்த பொண்ணாட்ட கொடுத்துட்டு அப்படியே கிளம்பி போனான். அதுக்கப்புறம் அவங்க 2 வருஷத்துக்கு ஃபோனில் தான் பேசிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ஃபோனில் பேசுகிறதும் ரொம்ப வருஷத்துக்கு நீடிக்கல. 2 வருஷம் கழிஞ்சு அந்த பொண்ணுக்கு ஃபோன் அடித்தா சுவிட்ச் ஆஃப்னு தான் வரும். என்ன பண்ணியா, எங்கே இருக்கா, என்ன ஆனான்னு சொல்லி அந்த பையனுக்கு எந்த தகவலும் தெரியாது. இந்த பையனுக்கு இப்போ ஸ்விம்மிங் மாஸ்டரா லட்சத்தீவில் போஸ்டிங்